வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. ஃபைனலாக ஒரு வாரமாக பேசணும்னு நினச்ச அந்த விஷயத்தை பற்றி தான் இதில் பேச போகிறோம். ஒரு இன்சைட் நியூஸ்லாம் வெளியிடுற ஒரு ஒரு ஒருத்தங்க அவங்க வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தகவல் தான் இது. இங்கே பிஆர் பிஆர் அப்படின்வாங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல, படத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க, அது வேற. இங்கே பிஆர் வெறும் ப்ரமோஷன் மட்டுமே கிடையாது, கருத்தை திணிக்கிறது, திரிக்கிறது, அப்புறம் ஓட்டிங் அன்அஃபிஷியலில் ஏற்றுறது, பாட்ஸ் ஓட்டிங், இது எல்லா வேலையும் பார்ப்பாங்க கண்டஸ்டண்ட்டுக்கு. அப்படிதான் அதுக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிஆர்லாம் யார் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போன சீசனில் கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி சீசனில் டாஸ்காகவும் கேட்டாங்க உள்ள, இந்த சீசன்லையும் கேட்பாங்க. அது டுவர்ட்ஸ் எண்டில் ப்ரீ ஃபினாலே வீக்கில் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போன முறை சௌந்தர்யா அழுதுட்டு எல்லாம் போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிருந்தாங்கல்ல, ட்ராமாலாம் பண்ணிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். இப்போ ஒரு 10 பேர் பிஆர் வச்சிருக்கிறாங்க. யார் யார் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஓட்டிங்கில், இல்லை அவங்கள பற்றி நல்லா வெளியே ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு, மக்கள் மனசில் நல்லதாக விதைக்கிறதுக்கு. உள்ளே நல்லா ப்ளே பண்ணாவே மக்கள் மனசில் இடம் பிடிச்சிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு அது மேலே நம்பிக்கை இல்லாமல் வெளியே ஆளுங்கிட்ட கொடுத்து செட்டப் பண்ணுறது இந்த டுபாக் ஒரு வேலை. இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. இவங்க மட்டுமே கிடையாது, இன்னும் கூட இருக்கிறாங்க சில பேர். இப்போ இந்த லிஸ்ட் வந்திருக்கு. இது கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு முன்னாடி அங்கிருந்து வந்த தகவல்கள்லாம் உண்மை. அதனால அது இல்லாமல் இன்னொரு சம்பவம் இருக்கு. ஒரு கண்டஸ்டன்ட்டு உள்ள ஒரு இடத்துல உளறிட்டாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அப்போவே ரொம்ப முன்னாடி. சீக்ரெட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ரெட்டாக பேசியிருப்பாங்க. அந்த கண்டஸ்டன்ட் இவங்க தான், நம்ம பொய்யானா இருக்கிறாங்கல்ல, பயங்கரமா அப்படியே இந்த கிரிஞ்செல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான். அவங்க அரோரா அண்டு சுபிக்ஷா இவங்க இருக்கிறபோது நைட் டாக்கு அதில் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன விஷயத்த வச்சு மேட்ச் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டோட மேட்ச் ஆகுது. அப்போ இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இதுக்கான எவிடன்ஸ் இல்லை, எவிடன்ஸு சேனலில் இருக்குது, சேனல் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்குது. பார்ப்போம் அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம லிஸ்ட்டை சொல்வோம். இதில் உங்களுக்கே தெரியும், ஓட் போடுறீங்கள, அதில் இது உண்மையா பொய்யா, யாருக்கு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, யாருக்கு இவங்கெல்லாம் வைக்கவே இல்லை, அவங்க பேர்லாம் சும்மா சேர்த்துட்டாங்க அப்படின்லாம், அதெல்லாம் நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் பார்வையை பொறுத்துது. முதல்ல லிஸ்ட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இதில் டாப்பில் அதிகமாக செலவு பண்ணதா சொல்லப்படுறது வியனா. இந்த பொய்யனா இருக்கிறாங்கல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ விஜேஎஸ் எபிசோடில் பேசும்போது, கோவமாக பேசும்போது, இல்லை குற்றச்சாட்டு வைக்கும்போது அப்போல்லாம் கரெக்டாக வருது இல்லை அந்த மாடுலேஷன். ஆனால் நார்மலாக பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா ஐயோ தாங்க முடியல. சபரி ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிட்டு உட்காந்துருந்தார்ல, பக்கத்தில் இவங்க பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தா பைத்தியமே பிடிச்சிரும். சபரி எப்படி தான் தாங்கிட்டு இருந்தாருன்னு தெரில. வேற யாராவது இருந்தால் அங்கேருந்து தலைகடையை தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க ஏஞ்சி போயிருப்பாங்க, போய் செவுத்துல போய் முட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆக்சென்ட்ல ஒரு கிரிஞ்சி பண்ணுறது இருக்குல்ல, லோ பட்ஜெட் ஆசனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. பிஆருக்கு செலவு பண்ணதான் வந்த தகவல் சொல்லுது. வேணா பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த பிஆருக்கு. இவங்கள பற்றி பாசிட்டிவாக போடுறது, எடிட் போடுறது, வேற யாராவது கண்டஸ்டன்ட்டு இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அவங்கள போயிட்டு அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் ஓட்டிங். இதில் தனியாக பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா ஃபார் பாட் ஓட்டிங் அப்படின்றாங்க. பாட்ஸ் அப்படின்னா ஆட்களை வச்சு போகிறது இல்லை, சாஃப்ட்வேர்லேயே அடிப்பாங்கல்ல, அடித்து தள்ளுவாங்கல்ல ஓட்டிங்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாப்ல இருந்தாங்க. வியனா வரும்போதெல்லாம் இவங்க என்ட்ரிலே நான் ஒன்று சொன்னேன், முதல் நாள் ஸ்டேஜில் வரும்போதேவே இவங்க விஜிஎஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் குலவி ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பேசியிருப்பாங்க. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இது கிரிஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணுமே, ஒன்றுமே பண்ணலன்னா கூட இதுக்கு முன்னாடி மிச்சருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்களே, அந்த மாதிரி பண்ணுவாங்களே, என்ன பண்ணுறது, அதெல்லாம் டுவர்ட்ஸ் எண்டில் போகும்போது குறைஞ்சிரும், உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் அது வரையும் சப்போர்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க ஓட் வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. அது மட்டுமே இல்லாமல் பிஆர் செட்டப்பும் பண்ணதுனால டாப்ல இருந்தாங்க. இப்போ முதல் வாரத்தில் யார் எந்த இடத்துல இருந்தாங்க, 2வது வாரத்தில், 3வது வாரத்தில், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அது ஃப்ரெண்டு கிரியேட் பண்ண ஆப், பிக் பாஸ்க்காக ஸ்பெஷலாக கண்டஸ்டன்ஸ் டாஸ்க்கு, எத்தனை ப்ரொமோ, எத்தனை செகண்ட்ஸு, யார் யாரை நாமினேட் பண்ணாங்க, எத்தனை முறை நாமினேட் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அதில் அன்அஃபிஷியலுக்கும் ஓட் போடலாம், அஃபிஷியலுக்கும் ஓட் போடலாம். இந்த சைட்லேயும் ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஓட் போடலாம்.
அதில் போய் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். முதல் வாரத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, யார் டாப்பில் இருந்தாங்க, 2வது வாரம் யார், 3வது வாரம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் வியன்னா டாப்பில் இருந்தாங்க. 1,50,000 ரூபா வந்து பாட் ஓட்டிங்காக சாஃப்ட்வேரை வச்சு அடிப்பாங்கல்ல, அதுக்காகவே 1,50,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க டாப்பில் இருந்திருக்கிறாங்க. இதை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா ஒரு எக்ஸ் கண்டெஸ்டன்ட் அப்படின்றாங்க. அந்த எக்ஸ் கண்டெஸ்டன்ட் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். முதல்ல ஆரம்பத்திலேயே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. வீடியோ வேற ஒன்று போட்டிருந்தாங்க. வேற யாரும் இல்லை, போன சீசன் வந்து ஏஆர்எம், அதாவது 7 ஆரம்பிச்சவங்க ஒரு சீசன் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த சீசன்ல 6ல் பேர் ஆரம்பிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. அதுக்கு அடுத்த சீசன்ல எம்ல பேர் ஆரம்பிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. அது மாதிரி தான் 2 முறை அது ரிப்பீட் ஆயிருக்கு. 3வது முறை நான் தான் ஜெயிப்பேன். அவரு 3வது முறை அர்ச்சனா வந்துருச்சு. அப்போ வந்து அடுத்து 6 தானே வரணும். என் பேரு ராணவ், நான் தான் 6, நான் தான் ஜெயிக்க போறேன். உன்னையா பண்ண ஜெயிக்கிறதுக்குன்னா ஒன்றும் பண்ணல, வெளியில இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காரு, அதனால ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு சுத்திட்டு இருந்தார்ல. ஸோ அவர் தான், அவருடைய ஃப்ரெண்டு தான் இந்த வியன்னா. இந்த வியன்னா வந்து இப்போ இந்த 15 லட்ச ரூபா சொல்றாங்களா இதுல, அங்கதான் வியன்னா மாட்டிக்கிட்டாங்க. வியன்னா வந்து அந்த 3 பேருக்கு, அந்த 2 பேருக்கிட்ட நைட் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, பிஆர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க அரோரா இல்லைன்னுவாங்க. என்ன கூட கேட்டாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் முன்னாடி கண்டஸ்டண்டா, அவன் வச்சிருந்தான். அவங்க வந்து கேட்டாங்க என்ன, அப்போ வந்து ஒரு நாளைக்கு 15,000 ரூபா கேட்குறாங்க. அவ்வளோ காசுக்கு நம்ம எங்க போறது, நானும் வைக்கல, வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பொய்யானா இதுதான் வாண்டடா வந்து வண்டியில் ஏறிப்பாங்க. இங்க 15 லட்ச ரூபா சொல்றாங்கல்ல, அவங்க சொன்ன அமௌண்ட் என்ன, 15,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்படின்னா 100 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 லட்ச ரூபா கணக்கு பண்ணி பார்த்தா அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம எங்க போறதுன்னாங்க. அந்த அமௌண்ட் தான் இங்க வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்குமோ அப்படின்னு தோணும்ல. ஸோ அதான் 15 லட்சம் இவங்க தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதா தகவல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாக்கு. நம்ம அமௌண்ட்டை விட நான் பேர்லேயே போயிடுறேன் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி. கம்ருதன் பார்த்தீங்கன்னா அடுத்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் 1 லட்ச ரூபா ஃபார் பாட் ஓட்டிங்க்கு. இந்த மாதிரி ஓட்டு எக்ஸ்ட்ரா அவர் நாமினேஷனில் வரும்போதெல்லாம் ஓட்டை ஏற்றுறதுக்காக 1 லட்ச ரூபா தனியாக. அது இல்லாமல் ப்ரமோஷனுக்கு 5 லட்ச ரூபா. இவரெல்லாம் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்கவே முடியல எந்த ஆங்கிளில் பார்த்தாலும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்ஸ்லாம் வருது. அந்த எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. என்ன பண்ணுறது, வாங்கின காசுக்கு எதாவது பண்ணோம்ல, அதனால பண்ணுறாங்க போல இருக்குது. 3வது இடத்துல விஜே பார்வதி பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் கார்பரேட் அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பாட் ஓட்டிங்க்கு எதுவும் செலவு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஃபார் ப்ரமோஷன்ஸ். எவ்வளோ அடி வாங்குறாங்க, ஷோவே அவங்க தாங்க. ஏங்க அவங்க நெகட்டிவ் தாங்க, ஆமாங்க தப்பாக தாங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஷோ அவங்க தானேங்க டிஆர்பி, ஷோவே இழுத்துட்டு போகிறாங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரியான உருட்டுகள்லாம் அங்கேருந்தா வருது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சபரி அண்ட் சுபிக்ஷா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வந்து யாரும் எதிர்பார்க்காது தான், ஆச்சரியமா தான் இருக்கு. சபரிக்கு ஈக்குவலா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா பேக்கேஜ் கொடுத்துருக்குறாங்க. 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை ஹேண்டில் பண்றது எக்ஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு வேற போட்டிருக்கிறாங்க. எக்ஸ் வின்னர்னு போட்டிருக்காங்க. எக்ஸ் வின்னர் யாருன்னு தெரியல. இத்தனை சீசன்ல எந்த வின்னர் வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு. ஆனா பாட் ஓட்டிங்க்கு வந்து காசு செலவு பண்ணல அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓட்டிங்கெல்லாம் செலவு பண்ணல, ப்ரமோஷனுக்காக ஒரு 3 லட்ச ரூபா, அதில் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெமி அண்ட் ரம்யா, இவங்க பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சோஷியல் மீடியா, அந்த மேனேஜர், போஸ்ட், எடிட்ஸு இதெல்லாம் போடுறதுக்கு 2 பேருமே ஆளுக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணதா தகவல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வினோத்தெல்லாம் அந்த லிஸ்ட்டில் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இருக்கிறாரு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கமருதனுக்கு ஈக்குவலாக இருக்குது. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துறதாக தகவல் இருக்குது. 50,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்காக மட்டும் 50,000 ரூபாய். எப்பெல்லாம் நாமினேஷனில் வராரோ அப்பெல்லாம் ஓட்டிங் ஏற்றுறதுக்காக 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் டாப்பில் இருந்தாரோ. நம்ம அப்போவே கேட்டிருந்தோம், வினோத் மேலே தான் இருக்கணும், மற்ற கண்டஸ்டண்ட்டோட ஓகே தான், ஆனால் தப்பும் இருக்கேன் நிறைய. பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இல்லையே, மற்றவங்கள விட மோசம் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதே பெருசு கிடையாதுல்ல. இவர்கிட்டையும் இருக்குது தப்பு, ஆனால் இவரோட மோசமானவர்கள் இருக்கிறாங்க தான். அதுக்காக டைட்டில் இங்கேயா, மற்ற எல்லாரை விட பெஸ்ட்டா அப்படின்னு நான் பார்க்கல. இந்த டவுட்டை நான் முன்னாடியே எழுப்பியிருக்கேன். ஆனால் சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க, இல்லை ஆர்கானிக் ஓட்டு தான். ஆர்கானிக்காக சப்போர்ட் இருக்கு, இல்லைன்னா சொல்ல. அவர் கவுண்டர்லாம் வந்து நானும் தான் ரசிக்கிறேன் கரெக்டாக பேசும்போது. ஆனால் ஒரு பஞ்சாயத்தை ஹேண்டில் பண்ணுற இடத்துலலாம் ரொம்ப தப்பாக இருக்கிறாரு. பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் தப்பாக இருக்குது. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்குல்ல, அதில் தப்பாக இருக்காரு. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. சண்டையில் அவருடைய ஸ்டாண்ட் ரொம்ப தப்பாக இருக்குது, ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓட்டு இதனால தான் வந்துச்சா அப்படிங்கிற டவுட் வருது. எனக்கு இருந்த டவுட்டுக்கு
இங்கே மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்ட் ஆகுது. உங்களுக்கு டவுட் இல்லைன்னா அதை நம்புறதை நம்பாது உங்கள் இஷ்டம். ஏன்னா இதை வந்து ஷோராக இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ப்ரூஃப்லாம் கிடையாது. இது சோஷியல் மீடியாவில் வந்த தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா கனிக்கு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எல்லாம் எதுவும் செலவு பண்ணல, ஓட்டிங்கெல்லாம் எதுவும் செலவு பண்ணல, ஆனால் டேமேஜ் கண்ட்ரோலுக்காக செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. 1,00,000 ரூபா, அதாவது போன வாரமே, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் இதை பேசுகிறோம், இது தகவல் போன வாரமே வந்துருச்சு. அப்போ அந்த வாரத்தில் டேமேஜ் கண்ட்ரோலுக்காக 1,00,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த வாரமும் பண்ணியிருப்பாங்கல்ல. ஏன்னா இதை பற்றி தான் நான் காலையில் முதல் வீடியோ அதை பற்றி தான் போட்டேன். நேற்று லைவ்ல கூட பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இதுதான் சொன்னேன். சாண்ட்ரா கன்னி 2 பேரும் ஜட்ஜஸாக இருந்தாங்க. 2 பேருமே வந்து கேள்வி எழுப்பும்போது சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க என்ன லிசன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அங்கே கேட்டிருக்கணும், நான் அங்கே கேட்கல, பயத்தில் வந்து நான் விட்டுட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக அங்கே பார்த்தோம், ஃபேவரட்டிசம் பண்ணது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க குரூப் சேர்ந்தது, அடிச்சது எல்லாமே. ஸோ விஜேஎஸ் முன்னாடி சொல்ல போது இல்லை சார் அவங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற. எல்லா எபிசோடெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்த எபிசோட் முடிஞ்சதும் போயிட்டேன், சாண்ட்ரா நான் அங்கே இங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்களே, இதை நீங்கள் அங்கே சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும், கேம் வேற மாதிரி இருக்கும், அது நீங்கள் சொல்லலை, அதனால உங்கள் மேலே தப்பு, அது ஒத்துங்க. என்னத்தை ஒத்துக்கணும்? இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு க்ரௌடை வந்து உங்கள் பக்கம் அன்பு கேங்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க, அதில் நீங்கள் தான் தலைவி. அங்கே ஃபுல் சப்போர்ட்டை ஒரு பக்கமாக எல்லாமே ப்ளே பண்ணுறீங்க, ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அங்கே வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுவாங்களா? உங்ககிட்ட மோதி இருக்கணும், தாங்க சவுல் சோலவா நின்று அடிச்சிருக்கணும்ன்றதெல்லாம் வேற. அது குறை வந்து நாம சொல்லலாம், வெளியே இருக்கிறவங்க சொல்லலாம். ஏமா பயப்படுறாதான் வீட்டுக்காரன் ஆம்பளை ரவுடி அவரோட வந்துருக்கிறியம்மா, அச்சி காலி பண்ணுவாரு, அவர் தான் சொல்றாரு வேற முகத்தை பார்ப்பீங்க என் ஒய்ஃபுக்கு ஒன்றுன்னான்னு. அப்படின்னா தைரியமா விளையாட வேண்டியதானே நம்ம கேட்கலாம். இதுல யார் மேல கேஸ் இருக்கோ, பெரிய கேஸ் இருக்கோ, அவங்களே வந்து நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டா என்ன பண்றீங்க கண்ணி, என்ன ட்ரை பண்றீங்க? ஸோ உள்ள அவங்க ஒரு மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்களா, அந்த மாதிரி தான் வெளியே. இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை எதிர்த்து சாண்ட்ராவை கேட்கல. என்னத்தை கேட்கணும்? சாண்ட்ராவை கேட்டாரு, சாண்ட்ரா தான் சொல்லிட்டாங்க நான் கேட்டிருக்கணும், அங்கே நான் கேட்கல, தப்பு தான், அது கேட்காம விட்டது, நான் பயன்ட்டேன் சார், ஃபுல்லாக எல்லாம் ஃபேவரட்டிசம் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. நான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க கண்ணிக்கிட்ட. உடனே கண்ணி நானும் கூட ஜட்ஜஸாக போனது இல்லை ஏமா, 1.5 மாசமா இங்கே இருக்கிறமா, இல்லை 1 மாசமா தாண்டி இங்கே இருக்கிற, நான் ஜட்ஜஸாக போனதெல்லாம் கேட்கல, இங்கே வெளியே கேம் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஜட்ஜாக போனது இல்லை அப்படின்னா விட்டுன்னு இருந்தாங்க. அதை யாராவது கேட்டாங்களா? இங்கே 1.5 மாசம் 1 மாசமா இருக்கிறீங்களா, 1 மாசத்துக்கு மேலே இருக்கிறீங்களா பிக் பாஸ் வீட்டில், எத்தனை டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பார்த்துருப்பீங்க, அதை தான் அவங்க சொல்ல வராங்க. உடனே அப்படியே உருட்டுறாங்க, புக்குன்னு இருந்துச்சு, எனக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு, இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அங்கே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி பார்க்க அங்கே லெஃப்டில் ஒன்று விட்டு என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சாண்ட்ரா. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாண்ட்ரா தப்பு. என்னப்பா சாண்ட்ரா அதை தப்பாக சொல்லிட்டாங்கன்னா, அவங்களோட கண்ணு விடி வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, பதட்டமாக இருந்தாங்க, இதுவாக இருந்தாங்க, நடிக்கிறாங்க. டேய் இங்கே பேச்சே தப்பாக இருக்கு, அவ்வளோ தூரம் டைம் கொடுக்குறாரு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் ஒழுங்காக சொல்ல தெரியல, பண்ணதெல்லாம் தப்பு, குறும்படம் போட்டு கிழிச்சிட்டாங்க. இதை பேசினோமா சாண்ட்ராவை பேசுவீங்களா? அங்கே போயிட்டு பின்னாடி இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுவாங்களோ, பின்னாடி ஒரு போஸ்டர் இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு போயிட்டாங்க இவங்க. சொன்னா இது ஜென்ரலாக பப்ளிக் ஆடியன்ஸ் பார்க்குறது வேற, ஆனால் ஒரு ட்ரெண்ட் நான் க்ளீனாக பார்க்க முடிஞ்சது சாட்டர்டே வீக்கெண்ட் ஆரம்பிச்சதுமே. அதுதான் இந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக. இந்த வாரமும் டேமேஜ் கண்ட்ரோல் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ பண்ணியிருக்க கூடும். இது போன வாரம் பழைய லிஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் இருக்காரு. விக்கல்ஸ்க்கு முதல் முறை நாமினேஷனில் வரும்போது சவால்லாம் விட்டாரு, எப்படி விழுது பாருங்க ஓட்டு, என்ன குத்துங்க நாமினேஷன்லன்னு திவாகர் கிட்ட. திவாகரும் பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னா அப்படி. ஆனால் அந்த வாரம் நம்ம அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது திவாகரை விட கீழே தான் இருந்தார். நானே ஒரு 2-3 வீடியோவில் கலாச்சிருப்பேன், டே விக்கல்ஸ் டீம் என்னடா பண்ணுறீங்க, அண்ணன் மானத்தை காப்பாத்துங்கடா, ஓட்டு போடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஆனால் அதுக்கு அப்புறமா வரும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டு ஏறிடுச்சு. ஒரு பக்கம் பார்வதி அடிச்சாருங்கிறதுக்காக ஏற ஆர்கானிக் ஓட்டு வேற, அதோட சேர்த்து பாட் ஓட்டிங்காக மட்டுமே ஸ்பெஷலாக இவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை. ஏன்னா இவங்க சேனல்லே பண்ணிட்டுருக்காங்க, வீடியோலாம் போட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் இருக்கிறதுனால பாட் ஓட்டிங்காக மட்டும் தான் அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதனால பாட் ஓட்டிங்க்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணதா தகவல் இருக்கு. இது வந்து ஒரு வாரத்துக்கு, அடுத்த வாரம் அந்த ஃபைனல் லிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது செலவு. அப்புறம் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்துருக்கிறாங்கல்ல, 8 லட்ச ரூபா பேக்கேஜ் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. ஓட்டிங்காக எவ்வளோ செலவு பண்ணாங்க, அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் இல்லை. அடுத்து வைல்டு கார்டில் வந்த நம்ம பெருசாக எதிர்பார்க்குற இப்போ டாப்பில் இருக்கிற திவ்யா, அவங்களும் 10 லட்ச ரூபா, அதாவது ஃபஸ்ட்டு 15 லட்ச ரூபா டாப்பில் வியனா, 2வது 10 லட்சம், 3வது 8 லட்சம் போது பார்வதி, சாண்ட்ரா பிரஜன். இதில் சாண்ட்ரா பிரஜன் 2 பேருக்கும் சேர்த்து 8 லட்சம். ஸோ அதில் அவங்க வைக்க முடியாது. 3வது பாரு 8 லட்சம், 4வது 5 லட்சம் வினோத் கமருதீன்,
அதுக்கு அடுத்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரச்சனை வைக்கணும் 5 லட்சத்துக்கு கீழே. ஏன்னா ஆளுக்கு 4 லட்சமா பிரிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சபரி சுபிக்ஷா 3 லட்சம், கெமி ரம்யா 2 லட்சம், இங்கே வந்து கனி வந்து 1 லட்ச ரூபா டேமேஜ் கண்ட்ரோலுக்கு, விக்கல்ஸ் வந்து ஓட்டிங்காக 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது இந்த லிஸ்ட் இதுக்கப்புறமா இன்னொரு லிஸ்ட் கூட வரலாம். இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க, இல்லை இன்னும் இவங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்லாம். இப்போ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஓட்டிங்கில் நம்ம அன்அஃபிஷியல் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். அன்அஃபிஷியலில் ஓட் போட்டு அது மட்டும் வந்து காப்பாற்றிடாது. ஆனால் அதையே நம்பலாமா வேணாவான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா திவாகர் நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் அன்அஃபிஷியலை பற்றி. சில நேரங்களில் வீடியோ போட முடியலன்னா கூட நான் பார்த்து எடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். இல்லைன்னா கூட நம்ம ஆப்லேயே இருக்க எப்போ வேணால் போய் செக் பண்ணிக்கலாம் அன்அஃபிஷியல் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு, எந்த வாரம் யாருக்கு எவ்வளோ அப்படின்னு, எந்த இடத்துல இருந்தாங்கன்னு பார்த்துக்கலாம் எப்போ வேணா அதில். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாக வந்து திவாகர் வந்து பார்வதிக்கு அப்புறமா இருந்தார். ரம்யா, இவங்க சாண்ட்ரா, திவ்யா, அப்புறம் விக்கல்ஸு, பார்வதி, அதுக்கப்புறம் திவாகர் இருந்தார். மேலே 2 இடத்துல வந்து இப்போ செகண்ட் இடத்துல இருந்த திவ்யா மேலே போனாங்க, சாண்ட்ரா கீழே வந்தாங்க 2வது இடத்துக்கு, விக்கல்ஸ் 3வது இடம், பார்வதி 4வது இடம், 5வது இடத்துல திவாகர் இருந்தார். அப்படிதான் தொடர்ந்து வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ திவாகர் எவிக்ஷன் அப்படின்னு வரும்போது லீஸ்ட்ல இருக்காரு ஓட்டில் கீழே. எப்படி அப்போ கீழே இருந்தவர் எப்படி நீங்கள் நடுவில் மேலே வச்சுட்டு இருந்தீங்க? அப்போ அதில் காட்டுறதுக்கும் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அங்கே போகிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பணம் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்கு. பணம் வாங்கிட்டு அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள மேலே வைக்கிறது. இது மேலே வைக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா, பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஓ இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு போல இருக்கு, மக்கள் சப்போர்ட்டு, அதான் ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடலான்னுவாங்களே அந்த மாதிரி இவங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுருவாங்க. அந்த ஓட்டுக்களை அந்த மாதிரி மக்கள் மனசில் இவங்களுக்கு சப்போர்ட் நிஜமாவே இருக்குப்பா அப்படின்னு பதிய வைக்கிறதுக்காக. திவாகர் கூட இருந்தது. நம்ம வினோத்தை பேசுகிற திவாகரை விட முடியாதுல்ல. திவாகர் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டாப்பில் தான் இருந்தார், வினோத் டாப்பில் இருக்கிற மாதிரி. நான் அதனால தான் ஒரு வீடியோவில் கூட அப்போவே சொல்லியிருப்பேன், ஏன்னா தனித்தனியாக வரும்போது 2 பேருமே டாப்பில் இருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், அப்போ யார் டாப்பில் இருக்காங்க பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல. அதை லாஸ்ட்டாக பார்த்தோம். அப்போ திவாகர் கம்மியாயிட்டார் அப்போ. ஆனால் இப்போ இவ்வளோ லீஸ்ட்டுக்கு எப்படி நீங்கள் மாற்றுறீங்க? சனிக்கிழமை காலையில் பார்க்கும்போது வரை பார்த்தீங்கன்னா திவாகர் அந்த இடத்துல இல்லை. ஆனால் எப்படி வந்து திவாகர் திடீர்னு சட்டுன்னு கீழே வந்தார் லாஸ்ட் பொசிஷனுக்கு? எவிக்ஷனுக்கு அப்புறம் அப்போ டக்குன்னு மாற்றுறீங்களா? ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாற்றுறீங்களா? இல்லை மாற்றலம்மா, நீங்கள் எவ்வளோ ஓட்டு போட்டாங்களோ அப்படியே விட வேண்டியதானே. ஓட்டு எண்ணிக்கை எங்களுக்கு போட்டது இவ்வளோ, ரிசல்ட் அப்படி இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு விட வேண்டியதானே. அப்போ மக்கள் எங்கெல்லாம் எதெல்லாம் நம்பி போகிறோமோ அங்கெல்லாம் பணம் விளையாடுது, பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கருத்துக்களை நீங்கள் வச்சுங்க. நான் சாண்ட்ரா வீடியோ காலில் போடும்போது கூட சொல்லியிருந்தேன், எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு. பிடிக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம உண்மையை சொல்லிவிடுவோம். நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இப்போது சாண்ட்ரா நடிக்கிறாங்க தோணுச்சுன்னா நடிக்கிறாங்க தான், இல்லைன்னு தோணுச்சுன்னா இல்லை, அது வேறு. பட் ஆனால் செட்டப்பில் ஏமாறாதீங்க. நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் அந்த பதிவில் ஓட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இதுதான்பா கரெக்டு, இதுதான்பா சரி அப்படின்னு ஏமாறாதீங்க. நானே சொன்னாலும் உங்களுக்கு அறிவீர்கள்ல, நீங்கள் யோசிங்க எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுங்க. இது ஒரு விளையாட்டு தானே, இவ்வளோ சீரியஸாக பேசணுமா? விளையாட்டில் தான் சீரியஸாக இருக்கணும். இதில் கூட கோட்டை விட்டுறக்கூடாது. வெளியில் தான் கோட்டை விட்டுருவோம், இங்கேயும் கோட்டை விட்டுறக்கூடாதுல்ல. இங்கேயும் சீரியஸாக இருக்கணும், அங்கேயும் சீரியஸாக இருக்கணும். சீரியஸாக இருப்போம், இதெல்லாம் பார்ப்போம். இனி அன்அஃபிஷியல் ஓட்டிங் எந்த சைட்டாக இருந்தாலும் அதையும் பார்த்து வச்சுங்க, அங்கே நடக்கிற தில்லாலங்கடி வேலைகளும். ஸோ அதனால் இந்த நரேஷனுக்கெல்லாம் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இன்னும் புது லிஸ்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகமாக இருக்குது, இது உண்மையாக இருக்குமா, இவங்க கன்ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.